டேலி எஜுகேஷன்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதுதான். இப்படிதான் இருக்கும். இல்ல கோர்ஸ் வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபார் அக்கௌண்டிங் டாக்குமெண்டேஷன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஸோ இதோட ஃபுல் சிலபஸும் வந்து நோட்ஸும் இபுக்காக நம்மளுக்கு வந்து இந்த போர்ட்டல்லே வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நான் சிலபஸ் மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ சிலபஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கம்ப்யூட்டர். பேசிக் கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சம் ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். பேசிக் கம்ப்யூட்டர், எஸ். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸ், டெஸ்க்டாப் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், சம் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் கம்ப்யூட்டரில் கற்றுக்குருவோம். அடுத்து வேர்ட் அப்ளிகேஷன், விண்டோஸ் 11ல் அந்த ஓஎஸை பற்றி நார்மலாக நம்மளுக்கு ஓஎஸ்லேயே ஒரு சில டிஃபால்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து இருக்கும். அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது, எந்த இடத்துல போய் சேவ் பண்ணுறது, அது சேவஸ் எப்படி பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன் அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பேசிக் கம்ப்யூட்டரில் இருக்கும். வேர்டு, எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்யூம் எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு ரிப்போர்ட் டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட அலைன்மெண்ட், பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அந்த மாதிரியான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் எக்ஸலில் சாதாரணமாகவே இப்போ எந்த டேட்டாவாக இருக்கட்டும், எனி கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், கூகுள் ஷீட்டில் தான் வந்து டேட்டா அப்டேஷன்லாம் வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க நம்மளை. ஸோ கூகுள் ஷீட்டில் இருந்து பேசிக் ஃபார்முலா வரைக்கும் ஒரு கிராஃப் எப்படி போடுறது, சார்ட் எப்படி போடுறது, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக்கான எக்ஸல் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. தென் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஸோ டாக்குமெண்ட்டாக நம்ம கொடுக்கறத காட்டிலும் ஒரு அனிமேஷன் ப்ரோக்ராமாக ஒரு ஸ்லைடாக வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியன்ட் தான். ஸோ அந்த ஒரு ஸ்லைடை வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறது, அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த பவர் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாப்டர் பை சாப்டர் நோட்ஸு வித் டெஃபினிஷன், ப்ராக்டிக்கலாக இமேஜ் வைஸ் போட்டு எது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு நோட்ஸ் வந்து இந்த இபுக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஒரு ஒர்க் புக் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம், அதாவது பாடங்கள் எல்லாம் நம்ம படிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, இந்த ஒர்க் புக்கில் கொடுத்துருக்க அந்த ஆக்டிவிட்டியை வந்து 1 by 1 நம்ம செஞ்சு பார்க்கும்போது இன்னும் நம்மளோட நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஃபைனல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் மொத்தம் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் நல்லா ஓகே நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த 3 அட்டெம்ப்ட்டும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரிஜினல் டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் எழுதணும். ஃபைனல் டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அடுத்த செகண்ட் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு சர்டிஃபிகேட் PDF வந்து கிடச்சிரும். இது வந்து ஒரு சாம்பிள் சர்டிஃபிகேட், ஏற்கனவே முடிச்சு போன ஸ்டூடெண்ட்டோடது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்களோட அப்பா பேர், என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கிரேடு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். இது நம்ம சென்டரோட நேம், இது சர்டிஃபிகேட் நேம். இங்கே வந்து ஒரு QR கோட் இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைனில் அவைலபிளாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது வந்து உங்களோட சிலபஸ், இந்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் படிச்சிங்க அப்படின்னு பின்பக்கம் வந்துடும். அண்ட் உங்களுடைய ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன கிரேடு வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சர்டிஃபிகேட், டேலியிலேருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். ஓகேவா? யூ கேன் ரெஜிஸ்டர் டு திஸ் வெப்சைட். இது நம்மளோட வெப்சைட். இதில் வந்து ரெஜிஸ்டர், லாஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிக்கிறோம், கோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.